ஹே guys, this is another episode. ஸோ இதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ வாட் இஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும்னு தெரியுங்களா? டிஸ்க்ளைமர் பார்த்துடலாம். ஓகே. ஸோ எனிவே மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று வந்து பிஓஎஸ் அண்ட் எம்எஸ்எஸ், த ஃபவுண்டேஷன் ஆஃப் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ பிஓஎஸோட வேலை என்னென்னா, மார்க்கெட்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு கண்டினியூஷன் வே போச்சுன்னா அதுக்கு பேர் பிஓஎஸ். பிஓஎஸோட ஃபுல் ஃபார்ம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் இருப்பான், அதான் எம்எஸ்எஸ். எம்எஸ்எஸோட வேலை என்னன்னா த மார்க்கெட் ரிவர்சல். அதாவது ஒரு இடத்துல இருந்து மார்க்கெட் பிஓஎஸ் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இருந்து பிஓஎஸ் கொடுக்காம அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல மார்க்கெட்டை ஒரு சைடில் உடச்சிச்சுன்னா அதுக்கு பேர் எம்எஸ்எஸ். அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். அதாவது ஒரு இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன ஆகுது, அதோட ஸ்ட்ரக்சரை மாத்திட்டு ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்லுது. ஸோ ஓகேவா? ஸோ பிஓஎஸ் நம்ம எதுக்கு எடுப்போம்னா கண்டினியூஷன் என்ட்ரி கண்டினியூவா ஆகுதான்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டை வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணி மேலே போயிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பிஓஎஸ். அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா, இப்போ செல் ட்ரெண்ட் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செல் ட்ரெண்டில் வந்து கீழே இருக்கிற லோவை வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேரும் பிஓஎஸ். அதாவது கண்டினியூஷன் வேவாக போகணும். ஓகேவா? இந்த எம்எஸ்எஸ் வந்து எங்கே கிரியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைலையும் இன்னொரு லோலையும் தான் கிரியேட் ஆகும். அதாவது ரிவர்ஸ் ஆகிறது. அதாவது மார்க்கெட் ஒரு இடத்துலேருந்து ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு மூவ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ பிஓஎஸ் வந்து இப்போ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பை மார்க்கெட் போகிற மாதிரி இருக்குது. கரெக்டாக மேலே ஒரு எட்ஜில் வந்து ஒரு சின்னதாக வந்து இந்த இடத்துல நிற்கிது. ஸோ இந்த இடத்துல இந்த மார்க்கெட் என்ன பண்ண முடியல, மேலே க்ளோஸ் வைக்க முடியல. அப்படி க்ளோஸ் வச்சிருந்துச்சுன்னா இந்த இடத்துல இன்னொரு பிஓஎஸ் கிரியேட் ஆயிருக்கும். அந்த பிஓஎஸ் கிரியேட் ஆக முடியாதனால இந்த இடத்துல லோ எடுக்குது. ஸோ லோ எடுத்ததுனால இதுக்கு பேர் என்னவாயிருச்சு, எம்எஸ்எஸ் ஆயிருச்சு. அதாவது மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிருச்சு. ஸோ இதுதான் வந்து. ஸோ பிஓஎஸ் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் ஃபைன் பண்ணுறது வந்து பர்ஃபெக்டாக ஃபைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை அண்ட் லோ. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு ஹை அண்ட் லோ பார்க்கணும். நீங்கள் ஒரு ஹை பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹையை மார்க்கெட் திருப்பி எடுக்குதான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஹை, இதுதான் லோ. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது, ஒரு லோ கிரியேட் பண்ணுது. ஆனால் இங்கே இருக்கிற லோவை உடைக்காமல் இருக்கணும். அப்படி உடைச்சிருந்துச்சுன்னா அது கீழே இருக்கிற பிஓஎஸ், அதாவது செல் ட்ரெண்டுக்கு கண்டினியூஷன் ஆகிடும். ஸோ மேலே இருக்கிறதுனால என்ன பண்ணுது, மார்க்கெட் கண்டினியூஸ் ஆகுது. அதாவது கீழே இருக்கிற லோக்கு 50% கீழே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து மார்க்கெட் மேலே உடைக்கிறதுக்கு பேர் தான் பிஓஎஸ். அதாவது ட்ரெண்ட் கண்டினியூஷன். அதாவது ஒரே வாரத்தில் முடிக்கணும்னா மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆகுதுன்னு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு தான் நம்ம பிஓஎஸ் வைப்போம். ஓகேவா? இந்த புல்லிஷ் பிஓஎஸ் பிரேக் அபோவ் த ப்ரீவியஸ் ஹை. கரெக்டா? புல்லிஷ் பிஓஎஸ் எப்படி இருக்கும், ப்ரீவியஸாக இருக்கிற ஹையை உடைச்சிட்டு மேலே போகிறது தான் புல்லிஷ் பிஓஎஸ். இந்த பீரிஷ் பிஓஎஸ் பிரேக் பிலோ த ப்ரீவியஸ் லோ. அதாவது நான் சொன்னேன் தெரியுமா, ப்ரீவியஸ் லோவை எடுத்துட்டு மேலே 50% ரேஞ்சு வரையும் ஹைக்கு வந்துட்டு ஹையை எடுக்காம லோ மட்டும் எடுத்துட்டு போகிறது தான் பிஓஎஸ். இட்ஸ் கன்ஃபார்ம் ஆர்டர் ஃப்ளோ டைரக்ஷன். அதாவது இது என்ன கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா, மேலே பிரேக் வைக்க மார்க்கெட் வந்து எந்த இடத்துலையும் வந்து திரும்பலை, உனக்கு நீ கரெக்டாக தான் போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ எதுக்கு நம்ம பிஓஎஸ் பார்ப்போம், கண்டினியூஷன் என்ட்ரிக்காண்டி. ஓகே. தென் வாட் இஸ் எம்எஸ்எஸ்? ஸோ இதில் நம்ம கிளியராக பார்க்கணும்னா எம்எஸ்எஸோட ஒரே வார்த்தை டெஃபினேஷன் என்னன்னா ட்ரெண்ட் ரிவர்சல். ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கும் அப் ட்ரெண்டில், அதை இன்னொரு ட்ரெண்டுக்கு மாற்றுறது பேர் என்னன்னா எம்எஸ்எஸ். ஓகேவா? அதாவது ரிவர்சல் பண்ணுறது. ஓகேவா? இந்த எம்எஸ்எஸ் எப்போவுமே என்ன பண்ணுன்னா, மேலே இருக்கிற பிஓஎஸை வந்து ஃபெயில் பண்ணும். அதாவது ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணும். ஓகேவா? லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணோடனே கீழே இருக்கிற லோவை பொட்டென்ஷியலாக க்ளோஸ் பண்ணி இந்த இடத்துல ரியாக்ட் ஆகிறதுக்கு ஏரியா பேர் தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். ஓகேவா? ஸோ புல்லிஷ்ல இருந்த ட்ரெண்டை ஷிஃப்ட் பண்ணி பிரேக் ஆக்குனதுனால பீரிஷ்க்கு கொண்டு வந்த இந்த பர்டிகுலர் ஜோனுக்கு பேர் தான் எம்எஸ்எஸ். அதாவது இந்த எம்எஸ்எஸ் வந்து நம்மளுக்கு என்ன சிக்னல் பண்ணுன்னா, இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆகாது, இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது. ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும், மார்க்கெட் ரிவர்ஸில் என்ட்ரி பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரெண்ட் இங்கே சேஞ்ச் ஆனதுனால நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் பிஓஎஸ் வைக்கணும்னு பை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஆர்டர் எல்லாமே எஸ்ஸில் அடிச்சிடும். ஸோ அதனால தான் சிம்பிள் அண்ட்
ஸ்வீட்டா சொல்லியிருக்காரு ஐசிடி. ஸோ இதுக்கு மேல மார்க்கெட் போகாதுப்பா. இது ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிருச்சு. இதுக்கு மேல கீழ போறது எல்லாமே நம்ம வியூஎஸ். அதாவது கன்டினியூஷன் ஆகுறது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு மார்க் பண்ணணும்? பிஓஎஸ்ஸா மார்க் பண்ணணும். ஓகேவா? இப்போதைக்குன்னு உங்களுக்கு பிபிடில சொன்ன மாரி, உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இருக்கும். ஸோ இத நம்ம என்னன்னு பார்க்கலாம்? லைவ் மார்க்கெட் எக்ஸாம்பிள்ஸா நம்ம பார்க்கலாம். 15 மினிட் டைம் சார்ட் எடுத்துக்கலாம். டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். ஸோ டைம் ஃப்ரேம் எடுத்துட்டு, மார்க்கெட் நம்ம வந்து எந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ எந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுது? இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் வருது. இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் போகுது. கரெக்ட்டா? ஸோ பேக் டெஸ்ட் பண்ணும்போது, இப்போ நம்ம வந்து டவுன் ட்ரெண்ட்லேருந்து நம்ம மார்க் பண்ணுவோம். ஓகே? ஸோ மார்க்கெட் இங்க ஒரு ஹையர் ஹை விக்குது. அதுக்கு கீழ ஒரு லோவர் லோ வைக்குது. ஓகேவா? ஹையரோட லோ வைக்குது. ஓகே. மார்க்கெட் இங்க என்ன பண்ணுது? ஒரு ஹையர் ஹை வச்சிருக்கு. இங்க ஹையரோட லோ வைக்குது. ஸோ மார்க்கெட் இதுக்கு கீழ நம்மளுக்கு க்ளோஸ் வச்சிருச்சுன்னா, அதுக்கு நம்ம என்னன்னு பேர் வைக்கணும்? எம்எஸ்எஸ். ஓகே. எம்எஸ்எஸ்ன்னு பேர் வைக்கணும். ஸோ இப்போ இந்த எம்எஸ்எஸ் நடந்த பிறகு, கீழ இருக்கிற இந்த லோக்கு நம்ம என்னன்னு பேர் வைப்போம்? பிஓஎஸ். சிம்பிள். கரெக்ட்டா? ஏன் இங்க எம்எஸ்எஸ்ன்னு நம்ம பேர் வச்சோன்னா, ஸோ இதுக்கு மேல ஒரு பிஓஎஸ் குடுத்துருக்கு. அடுத்த மார்க்கெட் நம்மளுக்கு இங்க இருந்து இந்த லோவ எடுக்காம மார்க்கெட் 50% ரீட்ரேஸ்மென்ட் குடுத்து இப்படி குடுத்துருந்துச்சுன்னா, இந்த இடத்துக்கு பிஓஎஸ்ன்னு பேர் வந்திருக்கும். பட் மார்க்கெட் என்ன பண்ணிருச்சு? இங்க இருந்து நான் இந்த லோவ வந்து நான் ரெசிஸ்டன்ஸா என்னால எடுக்க முடியல. என்னால செல் தான் போக முடியும்னு சொன்னதுனால, மார்க்கெட் என்ன பண்ணிருச்சு? லோவ பொட்டன்ஷியலா, அதாவது இங்க இருக்கிற லோவ பொட்டன்ஷியலா பாடி க்ளோஸ் வச்சு, மார்க்கெட் என்ன பண்ணிருச்சு? ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் குடுத்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? செல்லுக்கான என்ட்ரீஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்னன்னு பண்ணோம்? மார்க்கெட் கன்டினியூஸ் ஆகுறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் குடுக்குது. பிஓஎஸ் கன்ஃபர்மேஷன் குடுக்குது. ஸோ இதோட ஹை, அதாவது இது லோவரோட ஹை. ஓகேவா? இது லோவரோட ஹை. ஸோ இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் வந்து நம்மளுக்கு பொட்டன்ஷியலா க்ளோஸ் வச்சிருச்சுன்னா, நம்மளுக்கு என்ன ஆகும்? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் குடுக்கும். ஆனா மார்க்கெட் அதுக்கு என்ன ஆயிருச்சு? ஃபெயில் ஆயிருச்சு. ஸோ மார்க்கெட் ஃபெயில் ஆனதுனால இதுக்கு பேர் என்னவாயிருச்சு? இங்கேயும் பிஓஎஸ் ஆயிடுச்சு. பட் இது வந்து ப்ராப்பரான பிஓஎஸ் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கேண்டில் என்ன பண்ணிருக்கு? விக் ஸ்வீப் பண்ணிருக்கு. ஸ்வீப் பண்ணதுனால இங்க வந்து பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. இது ப்ராபப்ளி என்ன ஆயிருக்குன்னா, கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஜோன் கிரியேட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஒரு பிஓஎஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு பாடி க்ளோஸ் வேணும். அப்படி ஒரு பாடி க்ளோஸ் இருந்த பிஓஎஸ் தான் நம்மளுக்கு பொட்டன்ஷியலா கன்டினியூஷன் ட்ரெண்ட் கொடுக்கும். அப்படி குடுக்காம இந்த மாரி ஸ்வீப்போ, அதாவது மார்க்கெட் இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆச்சுன்னா, நம்மளுக்கு குடுக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனா ஓவரால் ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்ல தான் இருக்கு. ஸோ நம்ம கன்டினியூஸா என்ன பண்ணலாம்? செல்லுக்கு மார்க் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ செல்லுக்கு மார்க் பண்ற டைம்ல, ஸோ இதான் ரீசென்ட்டா இருக்கிற ஹை. கரெக்ட்டா? இதுதான் ரீசென்ட்டா இருக்கிற ஹை. அதுக்கப்புறம் வேற எங்க இருக்கு ரீசென்ட்டா இருக்கிற ஹை? இங்க இருக்கு. ஸோ தென் வேற எங்க இருக்கு ரீசென்ட்டா இருக்கிற ஹை? இங்க இருக்கு. இது வந்து கிரியேட் ஆகுற ஹை. ஸோ இத நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இங்க தான் ரிவர்சல் நடக்குது. கரெக்ட்டா? ஸோ மார்க்கெட் ஒரு வந்து ஃபெயிலியர் ஸ்விங் குடுத்து, இங்க ஒரு பிஓஎஸ் வைக்குது ஃபேக்கா. ஸோ மார்க்கெட் நியரா இருக்கிற ஹை, அதாவது இந்த நியரா இருக்கிற ஹைய ஃபர்ஸ்ட் ஸ்வீப் பண்ணுது. மார்க்கெட் எப்பவுமே நம்ம ஸ்வீப் பண்ற கன்ஃபர்மேஷன் நம்ம எம்எஸ்எஸ்ஸா எடுத்துக்கவே கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம். இத வந்து நம்ம எம்எஸ்எஸ்ஸா எடுக்க முடியாது. ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம எம்எஸ்எஸ்ஸா எடுக்காம, ப்ராப்பரா இந்த லோ வச்ச இந்த ஹைல இருக்கிற, இங்க இருக்கிற பாடி க்ளோஸ மட்டும் தான் நம்மனால எம்எஸ்எஸ்ஸா எடுக்க முடியும். ஸோ மார்க்கெட்ல இப்ப நம்ம இங்க எம்எஸ்எஸ் வரைஞ்சாச்சு. இத நம்ம வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரா எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. ஓகேவா? ஸோ பேசிக் தியரியில மார்க் பண்ற எல்லா வேரியேஷன்ஸும் மாறும் அப்கமிங்ஸ்ல. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு பேசிக்கா சொல்றதுனால, இப்போதைக்கு இத நான் சொல்லிக்கிறேன். ஓகே. ஸோ இங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆன உடனேயே, மார்க்கெட் அதுக்கப்புறம் வர்ற வேரியேஷன்ஸ் எல்லாமே நம்ம எப்படி மார்க் பண்ணணும்? பைல பிஓஎஸ்ஸா மார்க் பண்ணணும். கரெக்ட்? இப்போ பிஓஎஸ் மார்க் பண்ணியாச்சு. ஸோ மார்க்கெட் இந்த லோவ எடுத்துருச்சுன்னா, மார்க்கெட்டுக்கு நம்ம என்னவா மார்க் பண்ணணும்? எம்எஸ்எஸ்ஸா மார்க் பண்ணணும். கரெக்ட்? சாரி. இந்த லோவ சப்போஸ் மார்க்கெட் எடுத்துருச்சுன்னா, இப்படி போயிடுச்சுன்னா, இந்த இடத்த நம்ம எம்எஸ்எஸ்ஸா மார்க் பண்ணிக்கணும். பட் மார்க்கெட் என்ன பண்ணல? இந்த லோ கிட்டயே வரல. ஸோ லோ கிட்டயே வராதனால, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? அகைன் ஒரு பிஓஎஸ் குடுத்துருக்கு. கரெக்ட்? ஓகே. தென் அதுக்கப்புறம் மார்க்கெட் கன்டினியூஷன் ஆகுறதுக்கு என்ன பார்ப்போம்? இந்த லோவ மார்க்கெட் எடுத்துருந்துச்சுன்னா, நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த இது நம்ம செல்லுக்கு பார்க்கலாம். எம்எஸ்எஸ் வச்சிருச்சுன்னு பார்க்கலாம். ஆனா பட் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கீங்க? பொட்டன்ஷியலா கேப் ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேல போயிருச்சு. ஸோ இதுவும் ஒரு கன்ஃபர்மேஷன் பிஓஎஸ். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஃபுல்லாவே ட்ரெண்ட் போயிட்டே இருக்கு. நம்ம கன்டினியூஸா மார்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ எந்த இடத்துல லோ எடுக்கிற வரையும். ஸோ நம்ம கன்டினியூஸா மார்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். ஓகே. ஸோ
இந்த இடத்துல இப்ப நம்ம வருவோம். ஸோ இங்க ஒரு பிஓஎஸ் குடுக்குது. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா, இன்னொரு ஹைய மேக் பண்ண முடியல. கரெக்ட்? இங்க ஒரு ஹை மேக் பண்ண முடியல. ஆனா, இங்க இருக்கிற லோ தான் மார்க்கெட் என்ன பண்ணுது? எம்எஸ்எஸ் குடுக்குது. கரெக்ட்? இங்க வந்து ஒரு ஹைக்கு வந்து லோக்குல வந்து இங்க எடுக்குது. பட் லோ எடுத்த பிறகு இன்னொரு லோவ பொட்டன்ஷியலா க்ளோஸ் வைக்கல. அதாவது ஸ்ட்ரக்சர வந்து நான் சொல்லிக் குடுத்த மாரி என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு ஒரு எம்எஸ்எஸ் வரும். கரெக்ட்? அந்த எம்எஸ்எஸ் வந்து நியர் பை த கேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆச்சுன்னா, அது பொட்டன்ஷியலா இருக்கும். ஆஃப்டர் த எம்எஸ்எஸ் வந்து நம்மளுக்கு இப்படி லீனியரா ரொம்ப தூரம் தள்ளி போய் கிரியேட் ஆச்சுன்னா, மோஸ்ட்டா கன்சாலிடேட் ஆகி ஃபேக் அவுட் குடுக்கும். ஸோ அதே மாரி ஃபேக் அவுட் தான் இங்க ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் உங்களுக்கு வந்து பிஓஎஸ் குடுக்காம ஃபெயிலியர் ஸ்விங் குடுத்ததுனால, இந்த இடத்துல ஆர்டர் என்ன ஆயிடுச்சு? அகைன் கன்சாலிடேட் ஆயிடுச்சு. ஸோ இங்க ஃபுல்லா உங்களுக்கு ஆர்டர் என்ன பண்ணிருச்சு? ஃபுல்லா ட்ராப் ஆக்கிருச்சு. கரெக்ட்? ஸோ இங்க ட்ராப் ஆனதுனால, இந்த ட்ராப்ல நீங்க மாட்டிட்டு, திருப்பி மார்க்கெட் என்ன பண்ணுது? பை ட்ரெண்டுக்கு போகுது. ஓகே. ஸோ இந்த இடத்துல இந்த கன்சாலிடேஷன் ஜோன்ஸ அவாய்ட் பண்ணிட்டு, ட்ரெண்ட் எங்க நல்லா ஃபாலோ ஆயிட்டு, எங்க ரிவர்ஸ் ஆகுதோ, நீங்க அங்க மார்க் பண்ணுங்க. ஸோ உங்களால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே. நீங்க இப்போ வந்து கீழ இருக்கிற இந்த இடம் இருக்கா? இந்த இடத்துலயும் என்ன பண்ணிருக்கு மார்க்கெட்டு? ஒரு லீனியரா இருக்கிற ஒரு ஹைய வந்து ஸ்வீப் பண்ணிருக்கு. கரெக்ட்? ஸ்வீப் பண்ண உடனே என்ன பண்ணிருக்கு? மார்க்கெட் வந்து கீழ இருக்கிற லோவையும் ஸ்வீப் பண்ணிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இப்ப இந்த இடத்துல வந்து ஃபுல் கன்ஃப்யூஷன் ஆகும். ஸோ இங்க நம்ம வந்து எங்க பிஓஎஸ் அண்ட் எம்எஸ்எஸ் மார்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த இடத்த நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. கன்சாலிடேஷன் ஜோன்ல பிஓஎஸ் அண்ட் எம்எஸ்எஸ் பார்க்காதீங்க. ஓகே. ஒரு நல்ல ட்ரெண்ட், ஒரு நல்ல அப் ட்ரெண்ட், ஹை ட்ரெண்ட் அதாவது டவுன் ட்ரெண்ட்ல உங்களுக்கு கிடைக்கும்போது மட்டும் தான் மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாரி உங்களுக்கு சைட்வேஸ் கிடைச்சுச்சுன்னா, ஹேவ் டு அவாய்ட். ஓகே. ஹேவ் டு அவாய்ட். ஸோ ஓகே. இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நம்ம எப்படி பார்க்கலாம்னு நான் சொல்றேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல லீனியரா பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை எடுத்திருக்கு. ஹை எடுத்த கேண்டில் இந்த இன்டர்மீடியேட்ல ஒரு பிளாக் கலர் கேண்டில் இருக்கு. தெரியுதா? இந்த இன்டர்மீடியேட்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா, லைன்ல பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு லோ கிரியேட் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியாமயே. ஓகே. இந்த லோ கிரியேட் ஆன இடத்துல மார்க்கெட் என்ன பண்றோம்? நம்ம ஒரு எம்எஸ்எஸ் வைக்கிறோம். அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ன்னு சொல்லிட்டு இங்க வைக்கிறோம். இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ட நம்ம மார்க் பண்ணும்போது 2 விஷயம் பார்க்கணும். அதாவது ஒண்ணு வந்து என்னன்னா, இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு மேல இருக்கிற கேண்டில் ஒண்ணு ஒரு பிஓஎஸ் கிரியேட் ஆயிருக்கணும். கரெக்ட்டா? அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆயிருக்கணும். இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. பட் அது வந்து என்னவாயிருக்கு? ஃபெயிலியர் ஸ்விங்கோட கனெக்ட் ஆகி ஒரு பாடி க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே. தென் பின்னாடி என்னவாயிருக்கு? ஒரு ஹைய எடுத்துட்டு இன்னொரு ஹைய மேக் பண்ண முடியாதனால மார்க்கெட் கீழ டவுன் ஆகுது. டவுன் ஆகுற மார்க்கெட் இங்க விக் ரிஜெக்ஷன் தான் குடுத்திருக்கு. பொட்டன்ஷியல் க்ளோஸ்ல. ஆனா அடுத்தடுத்து வர்ற கேண்டில் எல்லாமே என்ன ஆயிருச்சு? பாடி க்ளோசர் குடுத்திருக்கு. ஸோ பாடி க்ளோசர் குடுத்ததுனால மார்க்கெட் வந்து கன்டினியூஷன் ட்ரெண்ட் போகும்னு சொல்லிட்டு பிஓஎஸ் கன்ஃபர்மேஷன் பண்றதுனால நம்மளுக்கு என்னவாகுது? மார்க்கெட் வந்து கன்டினியூஷன் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ மார்க்கெட் கன்டினியூஷன் ஆகுது. இந்த இடத்துல ஒரு ஃபெயிலியர் ஸ்விங் விடுது. எங்க? இங்க நம்மளுக்கு ஒரு ஃபெயிலியர் ஸ்விங் விடுது. இந்த ஃபெயிலியர் ஸ்விங்ல மார்க்கெட்ல வந்து நான் சொன்ன மாரி தான். இந்த மாரி ஃபெயிலியர் ஸ்விங் இருந்துச்சுன்னா, மோஸ்ட்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகுது. ஓகே. ஸோ மோஸ்ட்டா கேண்டில் இவ்வளோ தூரம் போயிட்டு, இவ்வளோ தூரம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்குன்னா, இந்த இடத்துல ஏதோ ஒரு ரிவர்சல் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம இந்த ஹைய எடுத்துக்கணும். ஏன்னா இதுதான் லோ. இதுதான் லோவரோட ஹை. இந்த ஹைய மார்க்கெட் பொட்டன்ஷியலா பிரேக் பண்ணுச்சுன்னா, நம்ம மார்க் பண்ண வேண்டிய விஷயம் என்னது? எம்எஸ்எஸ். எம்எஸ்எஸ் இங்கேருந்து மீட் பண்ணி எங்க போயிருக்கு? ரீசென்ட்டா இருக்கிற ஹைய ஸ்வீப் பண்ணிருச்சு. ஸோ மார்க்கெட்டோட சைக்கிள் எங்கேருந்து ஆரம்பிச்சு எப்படிலாம் முடியுது? ஒரு கன்டினியூஷன் குடுத்து, ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் குடுத்து, இந்த இடத்துல மாறி, இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து ஃபெயில் பண்ணுச்சு. பாடி க்ளோஸ் இல்லாம. ஸோ அதனால மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? மேல இருக்கிற ரீசென்ட்டா இருக்கிற ப்ரீவியஸ் ஹைய பொட்டன்ஷியலா பிரேக் பண்ணிருச்சு. ஸோ இந்த பொட்டன்ஷியலா பிரேக் பண்ணதுனால, இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் குடுத்ததுனால, மார்க்கெட் என்னவாயிருச்சு? ரீசென்ட்டா இருக்கிற ப்ரீவியஸ் ஹைய ஸ்வீப் பண்ணிருச்சு. ஸோ இதுதான் பேசிக்கான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இத நீங்க வந்து உங்களுக்கு வந்து 4, 5 ஹோம்வொர்க் குடுக்குறேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ மறக்காம கிளிக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ உங்க கூட இருந்து இப்ப நான் விடைபெறுவது உங்கள் ஜோயல். பாய் பாய். டேக் கேர். சீ யூ.